வணக்கம் நேயர்களே. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தின் இந்த முக்கிய வாரத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு எத்தகைய பலன்களை தரப்போகிறது? இந்த வாரம் ராகு, குரு மற்றும் சனியின் நிலைகள் உங்கள் வாழ்வில் ஏற்படுத்த போகும் மாற்றங்களை ராசி வாரியாக காண்போம். மேஷம். இந்த வாரம் மேஷ ராசியினருக்கு ஆரோக்கியம் மற்றும் நிர்வாக திறனில் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும். உங்கள் ராசிக்கு 11இல் ராகு சஞ்சரிப்பது ஒரு வரப்பிரசாதமாகும். இது உங்கள் உடல்நிலையை மேம்படுத்துவதுடன் உங்களை மிகவும் சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். குடும்பம் மற்றும் வேலைக்கு இடையே ஒரு நளினமான சமநிலையை பேணுவதில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். இருப்பினும் குருவின் பார்வையால் புதிய திட்டங்கள் உங்களை தேடி வரலாம். ஆனால் எந்த ஒரு முதலீட்டையும் அவசர கதியில் செய்யாமல் நிதானமாக யோசித்து முடிவெடுப்பது நலம் பயக்கும். உங்களின் நகைச்சுவையான பேச்சு குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும். உறவினர்களின் வருகை உற்சாகத்தை அளிக்கும். தொழில் ரீதியாக மேலதிகாரிகளுடன் இணக்கமான உறவை வளர்த்துக் கொண்டால் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கைகூடி வரும். மாணவர்கள் தங்கள் வெற்றியால் சகல மாணவர்களின் பொறாமைக்கு ஆளாகக்கூடும். எனவே மற்றவர்களிடம் கண்ணியமாக நடப்பது உங்கள் நற்பெயரை காக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வழிபட வேண்டிய தெய்வம் ஹனுமன். பரிகாரம்: ஓம் பௌமே நம என்ற மந்திரத்தை தினமும் 27 முறை உச்சரிக்கவும். செவ்வாய்க்கிழமை அனுமன் வழிபாடு செய்வது சிறப்பு. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த வாரம் ஆரோக்கியமே பெரும் செல்வம் என்ற கொள்கையை மெய்ப்பிக்கும் வாரமாக அமையும். கெட்ட பழக்கங்களில் இருந்து விடுபட்டு புதிய வாழ்வியல் முறைகளை தழுவ முயற்சிப்பீர்கள். வெளியூரில் தங்கி படிப்பவர்கள் அல்லது வேலை செய்பவர்கள் திடீர் செலவுகளை சந்திக்க நேரிடும். எனவே பண விஷயத்தில் சிக்கனம் தேவை. 11இல் சனி இருப்பதால் ஆன்மீக பயணங்கள் மற்றும் புனித யாத்திரைகளுக்கு திட்டமிடுவீர்கள். இது உங்களுக்கு ஒரு மன அமைதியையும் சுய பகுப்பாய்வு செய்யும் திறனையும் வழங்கும். உத்தியோகத்தில் 10இல் ராகு இருப்பதால் பல புதிய கதவுகள் திறக்கும். நேர்மையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது உங்கள் கடின உழைப்புக்கு உரிய பலனை தரும். மாணவர்கள் படிப்பில் வரும் சந்தேகங்களை தீர்க்க ஆசிரியர்களிடம் தயக்கமின்றி உதவி கேட்க வேண்டும். இல்லையெனில் தேர்வுகளில் சவால்களை சந்திக்க நேரிடும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். பரிகாரம்: தினமும் ஓம் பைரவாய நமக என்று உச்சரிக்கவும். ஞாயிறு காலை சூரியனுக்கு நீர் அர்ப்பணித்து வழிபடவும். மிதுனம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ஆற்றல் மிகுந்த வாரமாக அமையும். வேலையில் பளு அதிகமாக தோன்றினாலும் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் அதை எளிதில் முறியடிப்பீர்கள். 1இல் குரு சஞ்சரிப்பது உங்களுக்கு உற்றார் உறவினர்களின் ஆதரவை தாராளமாக பெற்றுத்தரும். உங்கள் நிதி நெருக்கடிகளை தீர்க்க நண்பர்கள் முன்வருவார்கள். கடன் சுமைகள் குறைய தொடங்கும். குடும்ப விஷயங்களில் 3வது மனிதர்களின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. இல்லையெனில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். உத்தியோகத்தில் நீங்கள் நீண்ட காலம் காத்திருந்த ஒரு பொறுப்பு தேடி வரும். அவசரப்படாமல் அதை செம்மையாக முடித்தால் பதவி உயர்வு நிச்சயம். கல்வியில் இருந்த தடைகள் நீங்கி மாணவர்கள் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். படிப்பை தவிர்த்து உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டுகளில் ஈடுபடுவது உங்கள் கவனத்தை மேம்படுத்தும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. பரிகாரம்: லலிதா சகஸ்ரநாமத்தை தினமும் பாராயணம் செய்வது உங்கள் சகல தோஷங்களையும் நீக்கும். கடகம். கடக ராசியினருக்கு இந்த வாரம் உணர்ச்சி ரீதியாக சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காணும் வாரமாக அமையும். மனதில் ஒருவித நிச்சயமற்ற தன்மை தோன்றினாலும் உங்கள் கடின உழைப்பு புதிய பணவரவுக்கான வழிகளை திறக்கும். முதலீடு செய்யும் போது பாரம்பரியமான திட்டங்களில் மட்டும் கவனம் செலுத்தவும். உங்கள் அறிவு மற்றும் நன்னடத்தை சமூகத்தில் உங்களுக்கு ஒரு தனி மதிப்பை தேடித்தரும். 12இல் குரு இருப்பதால் தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளில் ஈடுபடுவோருக்கு இது பொற்காலமாகும். மாணவர்கள் தங்கள் வெற்றியால் ஈகோ தலை தூக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். பணிவு ஒன்றே உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 2.
வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை துர்க்கை. பரிகாரம் ஓம் துர்க்காய நம என்று தினமும் 27 முறை உச்சரிக்கவும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை வழிபாடு நன்மை தரும். சிம்மம். சிம்மராசி நேயர்களுக்கு ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை தேவைப்படும் வாரம் இது. 8ல் சனி இருப்பதால் யோகா மற்றும் உடற்பயிற்சிகளை தினசரி வழக்கமாக மாற்றிக்கொள்வது அவசியமாகும். நிதிநிலையில் அத்தியாவசியமற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும். குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களின் உடல்நலம் குறித்து சிறிது செலவுகள் ஏற்படலாம், ஆனால் அது உங்கள் கௌரவத்தை உயர்த்தும். வேலையில் 7ல் ராகு இருப்பதால் பணி நேரத்தில் கவன சிதறல் உங்கள் பிம்பத்தை சிதைக்கக்கூடும். எனவே விழிப்புடன் இருக்கவும். மாணவர்கள் வெளிநாடு சென்று பயிலும் முயற்சி கைகூடும். இது உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான மைல்கல்லாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண் 1. வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணன். பரிகாரம் ஓம் பாஸ்கராய நமக என்று தினமும் 19 முறை உச்சரிக்கவும். ஞாயிறு தோறும் குரங்குகளுக்கு உணவளிப்பது விசேஷமானது. கன்னி. கன்னி ராசிக்கு இது மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நிறைந்த வாரமாகும். 10ல் குரு சஞ்சரிப்பது உங்கள் ஆரோக்கியத்தையும் மனநிலையையும் மிக சிறப்பாக வைத்திருக்கும். அலுவலக பணிகளை சீக்கிரம் முடித்துவிட்டு குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவீர்கள். திடீர் பயணங்கள் சோர்வை தந்தாலும் அதன் மூலம் வரும் பண லாபம் உங்களை உற்சாகப்படுத்தும். 7ல் சனி இருப்பதால் வீட்டில் சுப காரியங்கள் அல்லது விருந்தினர்களின் வருகை மகிழ்ச்சியை கூட்டும். தொழில் நிமித்தமாக புதிய கூட்டு முயற்சிகளை தொடங்குவோருக்கு இது சாதகமான காலம். மாணவர்கள் விருந்தினர்களின் வருகையால் படிப்பில் கவனம் இழக்க நேரிடலாம். எனவே நேரத்தை முறையாக திட்டமிடுவது அவசியம். அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. பரிகாரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று தினமும் 41 முறை உச்சரிக்கவும். புதன்கிழமை பச்சை நிற பொருட்களை தானம் செய்யவும். துலாம். வாழ்க்கையில் பல பரிமாணங்களில் ஒளிமயமான மாற்றங்கள் ஏற்படும். 6ல் சனி சஞ்சரிப்பதால் மன வலிமையை அதிகரிப்பது உங்களுக்கு திருப்திகரமான வாழ்வை தரும். ஆரோக்கியத்தை பராமரிக்க ஆன்மீக புத்தகங்களை படிப்பது மற்றும் யோகா செய்வது நல்லது. நிதி ரீதியாக இந்த வாரம் யாருக்கும் பெரிய தொகை கடன் கொடுக்க வேண்டாம். 5ல் ராகு இருப்பதால் கொடுத்த பணம் திரும்பி வருவது கடினம். குடும்பத்தில் நீங்கள் நம்பிய ஒருவரால் ஏமாற்றத்தை உணரக்கூடும். இது உங்களை சங்கடப்படுத்தும். வேலையில் அலட்சியமாக இருப்பது உங்கள் பொறுப்புகளை மற்றவர் கைக்கு மாற்றக்கூடும். எனவே எச்சரிக்கை தேவை. மாணவர்கள் ஆசிரியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்த்து உங்கள் நடத்தையை சீராக வைத்துக் கொள்வது எதிர்காலத்திற்கு நல்லது. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் ஊதா. அதிர்ஷ்ட எண் 6. வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. பரிகாரம் ஓம் மகாலட்சும நமக என்று தினமும் 33 முறை உச்சரிக்கவும். வெள்ளிக்கிழமைகளில் நெய்தீபமேற்றவும். விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இது ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் நிகழும் காலம். 8ல் குரு மற்றும் 4ல் ராகு இருப்பதால் உங்கள் அன்றாட வழக்கத்தில் சில மாற்றங்களை செய்வது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உடற்பயிற்சியின் போது கடினமான தரைப்பகுதிகளை தவிர்ப்பது உங்கள் கால்களுக்கு நல்லது. செரிமான மண்டலத்தை சீராக வைக்க உணவு பழக்கத்தில் கவனம் தேவை. தொழிலதிபர்கள் நிதி முடிவுகளை எடுக்கும் போது ஆவணங்களை சரியாக சரிபார்க்கவும். ஒரு சிறு பிழை பெரிய இழப்பை தரலாம். குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடுவது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். புதிய முதலீட்டாளர்களை சந்திக்க நண்பர்கள் உதவுவார்கள். அதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்கள் படிப்பிற்கு அமைதியான இடத்தை தேர்வு செய்வது வெற்றியை தரும். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரம் ஓம் நமோ நாராயண் என்று தினமும் 41 முறை உச்சரிக்கவும். செம்பு பாத்திரத்தில் நீர் குடிப்பது ஆரோக்கியத்தை தரும். தனுசு. தனுசு ராசிக்கு 4ல் சனி சஞ்சரிப்பதால்
குடும்ப பொறுப்புகளும் பணிச்சுமையும் சரிசமமாக இருக்கும். நிதி மேலாண்மை மிக அவசியம். வெளியூரில் இருப்பவர்களுக்கு உறவினர்களின் உடல்நலம் குறித்த செய்திகள் கவலையை தரலாம். வருமானம் வந்தாலும் எதிர்காலத்திற்காக சேமிக்க தவறாதீர்கள். இல்லையெனில் நிதி சிக்கல் வரலாம். 3இல் ராகு இருப்பதால் இளைய உடன்பிறப்புகளுடன் உறவு பலப்படும். குடும்ப சுற்றுலா செல்ல வாய்ப்புண்டு. சமூக நல பணிகளில் ஈடுபடுவது உங்கள் அந்தஸ்தை உயர்த்தும். படிப்பில் சகோதரர்களின் உதவியை பெறுவது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். ஈகோவை தவிர்த்து படிக்கவும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வழிபட வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. பரிகாரம் ஓம் குருவே நம என்று தினமும் 21 முறை உச்சரிக்கவும். வியாழக்கிழமை ஆலமரத்திற்கு நீர் ஊற்றவும். மகரம். மகர ராசிக்கு 3இல் சனி இருப்பது ஒரு சிறப்பான நிலையாகும். இது உங்கள் ஆரோக்கியத்திற்கும் மன வலிமைக்கும் மிகுந்த பலனை தரும். குடும்ப உறுப்பினர்களை சிறப்பாக கவனித்துக் கொள்வதன் மூலம் உங்கள் கௌரவம் உயரும். 2இல் ராகு இருப்பதால் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். முதலீடு செய்வதற்கு இது உகந்த நேரம். இருப்பினும் குடும்ப பெரியவர்களின் தலையீடு சற்று மன அழுத்தத்தை தரலாம். அமைதி காக்கவும். உத்தியோகத்தில் தேவையற்ற காதல் விவகாரங்களை தவிர்ப்பது உங்கள் நற்பெயரை காக்கும். மாணவர்கள் எதிர்பாலின கவர்ச்சியால் கவனம் சிதறாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்லது. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 8. வழிபட வேண்டிய தெய்வம் ஹனுமன். பரிகாரம் ஓம் ஹனுமதே நமக என்று தினமும் 44 முறை உச்சரிக்கவும். சனிக்கிழமை ஏழைகளுக்கு உணவு வழங்கவும். கும்பம். கும்ப ராசிக்கு 8இல் கேது இருப்பதால் மனநல பிரச்சனைகள் உடல் நலத்தில் பாதிக்காமல் பார்த்து கொள்ள தியானம் செய்வது அவசியமாகும். 2இல் ராகு இருப்பதால் எதிர்பாராத பண வரவுகள் உண்டாகும். இது உங்கள் சேமிப்பை உயர்த்தும் மற்றும் குடும்பத்தினருக்கு உதவ வழிவகுக்கும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கும் போது பட்ஜெட்டை தாண்டாமல் பார்த்து கொள்ளவும். அலுவலகத்தில் உங்கள் கடின உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வருமானம் உயரும். இருப்பினும் அகங்காரத்தை தவிர்த்து பணியாற்றுவது நல்லது. மாணவர்கள் ஆசிரியர்களின் கண்டிப்பிற்கு ஆளாகாமல் இருக்க ஆரம்பத்திலிருந்தே படிப்பில் கவனம் செலுத்தவும். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண் 4. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரம் ஓம் நமச்சிவாய என்று தினமும் 11 முறை உச்சரிக்கவும். ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்வது மன வலிமையை தரும். மீனம். மீன ராசிக்கு இது முன்னேற்றமான மாற்றங்கள் நிகழும் வாரமாகும். மற்றவர்களின் வெற்றியை பாராட்டுவது உங்கள் பிம்பத்தை உயர்த்தும். 6இல் கேது இருப்பதால் பெற்றோரின் உதவியால் பழைய நிதி நெருக்கடிகளில் இருந்து முழுமையாக மீள்வீர்கள். குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை கழிப்பீர்கள். இது வீட்டு மன அழுத்தத்தை குறைக்கும். 12இல் ராகு இருப்பதால் வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு. ஆனால் மேலதிகாரிகளை புகழ்ந்து பேசுவது மற்ற சக ஊழியர்களிடையே உங்கள் மேல் ஒரு தவறான அபிப்பிராயத்தை உருவாக்கலாம். மாணவர்கள் டிவி மற்றும் பொழுதுபோக்குகளை தவிர்த்து தேர்வுகளில் கவனம் செலுத்தினால் மட்டுமே வெற்றி பெற முடியும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராகவேந்திரர். பரிகாரம் வியாழக்கிழமைகளில் ஏழை பிராமணர்களுக்கு அல்லது தேவையுள்ளவர்களுக்கு உணவு தானம் செய்யவும். மகாவிஷ்ணு வழிபாடு செய்யவும்.